ஹாய் வியூவர்ஸ், இது அரசியல் பதிவோ அரசியல் தலைவர் பற்றிய பதிவோ கிடையாதுங்க. வழக்கம் போல இசைஞானி பதிவு தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க. விஜய் கிட்ட திரையுலகத்திலேயே உங்கள் மனம் கவர்ந்தவர் யாருன்னு கேட்டப்போ அவர் த்ரிஷாவை சொல்லலைங்க. பல ஆண்களின் கனவுகளிலும் வரக்கூடிய ஒரே ஆணை தான் சொல்லியிருக்கார். விஜய், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க அட்மையர் பண்ற 3 பேர். திட்டமிட்டெல்லாம் இல்ல, ரொம்ப இயல்பா யதார்த்தமா சொல்றாரு பாருங்க. இளையராஜா, மணிரத்னம், எஸ்பி பாலசுப்ரமணியம். நாளைக்கு டெலிவரினா இன்னைக்கு வரைக்கும் நான் பாடினேன். அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தே ராஜா சார் பாட்டை கேட்டு வளர்ந்தவர் போல. ஸோ தனியாக நான் விஜய்க்கு பாடி தான் தூங்க வைக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் விஜய் வளர 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 இளையராஜா சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒருவர் மாஸ் ஹீரோவா மக்களின் நாயகனா உருவெடுக்கிறாருன்னா மக்களுடைய டேஸ்ட் அவருக்கு இருக்கும், பிரதிபலிக்கும் தானே. நம்மள மாதிரியே அவரும் ராஜா சார் பாட்டை கேட்டே வளர்ந்துருக்காரு. அதில் ஒரு பாட்டு வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். இதயத்தை திருடாதேன்னு ஒரு படத்தில் ஓ பாப்பா லாலி. அது வேணா நான் 2 லைன் பாடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ பாப்பா லாலி, கண்மணி லாலி, பொன்மணி லாலி. நம்ம எல்லாம் இசைஞானி ரசிகர்களா ஒன்றுபடணும், அரசியலால பிளவுபடக்கூடாது. இதனாலதான் இந்த பதிவுகளுக்கு நடுவில் நான் எப்பொழுதுமே அரசியல் பேசுறது இல்லை. நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல அரசியல் பதிவு ஏதாவது போட்டால் கூட அதுக்கு நான் பதில் கொடுப்பதே கிடையாது. ஏன்னா இசைஞானி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அரசியலை எல்லாம் கடந்தவர். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கான சவுண்ட் ட்ராக் எந்த சிச்சுவேஷனுக்கும் இசைஞானி தானே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு இளம் தலைவர் வெற்றி பெற்று வரும்பொழுது எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க, எதிர்கட்சி உட்பட. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த விதத்துல நம்மளுடைய சவுண்ட் ட்ராக் இசைஞானி ஒரு படத்துல ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்கிறாரு. அவரே எழுதின பாட்டு, அவரே இசையமைத்து அவரே பாடின ஒரு பாட்டு. என்னை பத்த ராசா என்ற திரைப்படத்துல இருந்து அந்த ரேர் சாங் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். எல்லாருக்கும் நல்லவனா பேரை வாங்கணும், அந்த எல்லாருக்கும் நல்லவனா பேரை வாங்கணும், அப்படி போகுது வரிகள். அருமையான ஒரு கிராமத்து ஸ்டைல் ஃபோக் மியூசிக் போட்டிருக்காரு இசைஞானி. சிந்திச்சு பார்த்துடணும் நல்ல சிங்கார தம்பிகளா. எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள், யாரும் தொட்டாலே சுட்டு போடும் ஈர மின்சார கம்பிகளா. சிந்தித்து பார்த்திடணும் சிங்கார தம்பிகளா, தொட்டாலே சுட்டுப்படும் ஈர மின்சார கம்பிகளா. பதிவுக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். படும் பாட்ட பாரு, நாட்ட பாரு, வீட்ட பாரு, ரோட்ட பாரு, சிந்திச்சு பார்த்துடணும்.